உலகத்தை சுத்தி பார்க்க ஆசையா? அப்ப கவலைய விடுங்க. நம்ம மை டூர்ஸ்ல உங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஹாலிடே பேக்கேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் டெஸ்டினேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எப்படிங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, நம்ம அந்த இந்திய ஜனநாயகத்தோட சிறப்பு அதுதான். மிஷின் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அவர் இடத்துக்கு வருவாங்களாம். நான் சொன்ன அந்த உன்னிகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன். 20 ஏக்கர் வச்சிருக்காரு. 20 ஏக்கர் வனத்துக்கு நடுவில் 20 ஏக்கர்னா எப்படி இருக்கும்? தனியாக ஒரு ஆளா தனியாக ஒத்தால அவர் பையன் மட்டும் கூட இருக்கு. அப்படி இத்தனைக்கும் அவருக்கு ஒரு கை இல்லை. எதையும் சொல்ல விரும்புறதில்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய இது மரத்தின் மதிப்பீடு, தோட்டத்தின் மதிப்பீடு, வீட்டின் மதிப்பீடு கொடுத்தா எவ்வளோ சீக்கிரமாக போயிடுவேன், கல்வி பண்ணி போயிடுவேன். ஒரு நாள் கூட நைட் பண்ணுவேன். இது ஆனால் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு இழப்பீடு தொகையை வந்து கொடுக்கணும். இதையும் வந்து கொடுக்குறதில்ல. இன்றைக்கி வந்து டைகர் ரிசர்வ் வந்தால் லட்சக்கணக்கு பணம் வரும். உங்களுக்கு வந்து இந்த மாட்டு குடியிருப்பு திட்டத்தில் வந்து உங்களுக்கு ஆனால் எல்லா வந்து வசதியும் நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி வந்து ஆசை வார்த்தை சொல்லி வந்து எங்களை வந்து பாதியிலே வந்து கைவிட்டுட்டாங்க. இந்த புலிகள் சரணாலயம் எல்லாம் வருவதற்கு முன்பாக அந்த பழங்குடியினர் அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு மாடு மிஸ்ஸிங்னா விலங்கு அடிச்சிருச்சுன்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க. எப்படி எங்க விலங்கு அடிச்சு போட்டிருக்குன்றது தெரியாது இல்ல. வானத்தை பார்ப்பாங்களாம், பிணந்தின்னி கழுகுகள் சுற்றுமா. கூலி கொடுக்க ஒரு முதலாளி வேணும் இல்ல. யார் முதலாளி? பூராவே இவங்க தான் பழங்குடியினர் தான் இருக்காங்க. யார் வருவாங்க? பெரிய பெரிய எஸ்டேட்ல போனா ஒரு ஏக்கர்ல 10 மரம் 15 மரம் தான் இருக்கும். ஆனா விவசாயியோட தோட்டத்துல பார்த்தா 250 300 மரம் இருக்கும். சுற்றுச்சூழலை உண்மையிலே பாதுகாக்கிறது விவசாயி தான். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 3 நாட்களாக சென்னையிலே இல்லை, நீங்கள் திடீர்னு வந்து வெளியூர் விசிட்டுன்னு போயிட்டீங்க. எங்கே தான் போகிறீங்க, எங்கே தான் வரீங்க, ஏன் இவ்வளோ சீக்ரெட்டும் இல்லை, ஒரு புடலங்காயும் இல்லை, ஸ்டோரிக்காக தான் போயிருந்தேன். மசனகுடின்னு ஒரு இடம் தெரியுமா? அது இனிமேல் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்காது. ஏன் சார்? டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான், மனிதர்கள் அங்கே போக முடியாது. அது போன்ற நிலைமையை நோக்கி அந்த பகுதி சென்று கொண்டு இருக்கிறது. இது இப்போது அங்கே மசனகுடிக்கு போயிட்டு ஒரு 3 நாள் இருந்தேன். அங்கே போயிட்டு அந்த 3 நாள் இருந்த பிறகு தான் எனக்கு இது மாதிரி தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு போய் மக்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டும்ன்ற எண்ணமே வந்துச்சு எனக்கு. சார், தொடக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக இருந்தீங்க. தொடர்ந்து அரசியல் சம்மந்தமாக தான் பேசிட்டு வந்தீங்க. தற்போது ஃபீல்டு விசிட் போகிறீங்க, நிறைய மக்களை சந்திக்கிறீங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு ரொம்ப முக்கியமான பொறுப்பு நம்மை அடைந்திருக்கிறது அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நான் போனேன்னா நான் தனியாக போவேன், போயிட்டு சுற்றிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏதாவது மக்கள் பிரச்சனைலாம் அப்படி அங்கே அதிகாரிகிட்ட சொல்லுங்கன்ட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நமக்கு ஒரு மீடியா இருக்குது. இந்த மீடியாவை பயன்படுத்தி வெளிச்சம் படாத மக்கள் பிரச்சனைகளின் மீது வெளிச்சம் பாய்ச்சி அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசும் அரசு நிர்வாகமும் ஒரு தீர்வை தர வேண்டும் அப்படின்றது செய்ய முடியும் நம்மளால் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மசனகுடிக்கு போனேன். இந்த மசனகுடி வந்து ஒரு யூனிக்கான பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுதான் வந்து ட்ரை ஜங்ஷன்னு சொல்கிறாங்க. சார், ட்ரை ஜங்ஷன் தானே சார்? 3 மாநிலங்கள் சந்திக்கும் இடம் அந்த இடம். கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு. அந்த 3 மாநிலங்களும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அடர்ந்த வனம். அங்கே அந்த மசனகுடி மற்றும் ஊட்டியோட மலைக்கு கீழே இருக்குது மசனகுடி. அங்கே போய் அந்த மக்களை பலரை போய் சந்தித்த போது எல்லா இடங்களையும் போல அந்த மக்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது.
எந்த அரசியல்வாதியும் அந்த மக்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கூட கேட்கவில்லை அப்படின்றது நான் அங்கே போன பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். பல்வேறு பிரச்சனைகள் எல்லா இடங்களையும் பிரச்சனை இருக்குது, அந்த மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த மக்களை எந்த அரசியல்வாதியும் கண்டுக்கல. என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 1 hour. எல்லாம் மலைப்பாதை. அதை பின்னாடி சொல்கிறேன். உன்னிகிருஷ்ணன்ற ஒருவரை பார்த்தோம். அந்த உன்னிகிருஷ்ணன் ஒரு 20 ஏக்கர் வயல் வச்சு அதில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உன்னிகிருஷ்ணனோட வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அடர்ந்த காட்டுக்கு நடுவில். அதை விட மாட்டாங்களா சார்? அடர்ந்த காட்டு நடுவில் ஒரு வீடு, ஒரு பட்டா இடம் அவர் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மாற்று இடம் கொடுக்கணும்ல, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார் அவர்? காலி பண்ண சொல்லிருப்பாங்களே. அடர்ந்த வனம் சொல்றீங்க, விலங்குகள் வரும் இருக்கு. நாங்கள் போகும்போது யானை தோர்த்துச்சு. ஏனென்றால் அந்த திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் அவருடைய வீடுன்றது வனத்துக்கு நடுவில். அதாவது ஃபாரஸ்ட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கோர் ஃபாரஸ்ட், பஃபர் ஏரியான்ட்டு பிரிக்கிறாங்க. அடர்ந்த வனம், அந்த வனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர்களை பஃபர் ஏரியா அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இந்த உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் இடம்ன்றது கோர் ஃபாரஸ்ட். கோர் ஃபாரஸ்ட்ல எப்படி அவருக்கு நிலம் வந்தது? அவருக்கு அங்கே நிலம் இருக்கு, பூர்வீக நிலம் இருக்கு. அந்த காலத்துலேருந்து வச்சு ஏன் மலையில எல்லாம் இந்த பழங்குடியினர்னா எங்கே தான் குடியிருந்தாங்க? அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தாங்க, காடுகளில் தான் இருந்தார்கள். அங்கே அவருக்கு உரிய மாற்று இடம் வழங்கப்படவில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடுலேருந்து டவுன்லேருந்து அவர் குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகுமாப்பா? 1.5 மணி நேரம் ரோட்டில். என்னென்னா ரோடே இல்லை, ஜீப்பு மட்டும்தான் போகும். ஜீப்புனா அந்த ஜீப்பு, இந்த லேட்டஸ்ட் ஜீப்லாம் கிடையாது. இந்த பழைய ஜீப்பு, மஹிந்திரா ஜீப்புன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஜீப். அந்த ஜீப்பில் தான் போக முடியும். அதுவும் ரோடு கிடையாது, மண்ணு தர கூட கிடையாது, பாதை. அவரே அந்த உன்னிகிருஷ்ணன் சொன்னால அவரே அந்த ஜீப்பு மூலமாக தான் ஒரு நகரத்துக்கு வர்றாரு. என்னங்க பண்ணுறாரு அவர் அங்கன்னு கேட்டேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன போட்டிருந்தாருன்னா, கேபேஜ், இது மாதிரி முட்டைக்கோசு, இது மாதிரியான இது போட்டிருந்தாரு. அவர் என்னதாங்க அவர் என்னங்க தனியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜீப்பில் வந்து டவுனுக்கு வந்து பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி போய்ட்டு வரோம் உள்ள. ஸோ இது போல் அந்த பகுதி மக்களுக்கு இப்போது இது எதுக்கு சொன்னேன்னா, அந்த உன்னிகிருஷ்ணன் அங்கே இருக்காரு. அவருக்கு ஓட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். ஒரு ஓட்டம் அவர் ஒருத்தருக்கு ஓட்டு இருக்கு. அவர் ஒரு பையனும் கூடியிருக்காரா, அவர் ஒரு பையனும் அங்கே கூடியிருக்காங்க. எப்படிங்க ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால், நம்ம அந்த இந்திய ஜனநாயகத்தோட சிறப்பு அதுதான். மிஷின் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அவர் இடத்துக்கு வருவாங்களாம். அந்த ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், பையன்லாம் சேர்த்து அங்கே வருவாங்களாம். ஓட்டு போடுறாரு. ஸோ இப்போ அவர் கதை பின்னாடி பேசுவோம். ஸோ அந்த பகுதி மக்கள் இது மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்காங்கன்ற. இது ஒரு வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 5 வீடு இருக்கும். இந்த 5 வீட்டுக்காக ஒரு அரசியல்வாதி டீசலை செலவு பண்ணி காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த 5 ஓட்டுக்காக அரை நாள் ஆகிடும். அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், அந்த 5 கிலோமீட்டருக்கு போய் நீங்கள் அந்த 5 வீடுகளை வந்து ரீச் பண்ணுறதுக்கு அரை நாள் ஆகிடும். அந்த 5 ஓட்டுக்காக எந்த அரசியல்வாதியிலையோ நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அண்ட் எந்த கட்சிக்குமே சொல்லிக்கிற மாதிரி அந்த பகுதியில் லீடர்ஸ் இல்லை. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், பிஜேபி கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த பக்கம். லீடர்ஸ்ன்றது யாரும் இல்லை. ஸோ ஆர்கனைஸே ஆக முடியல அவங்களால. பாதி பேர் ட்ரைபல்ஸு. ஒரு இந்த ஜாதி இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஜாதிகளும் கிடையாது. தோடாஸ், படுகாஸ், அப்புறம் இந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு வகை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள். அவங்க அது ஆக்சுவலி கேரளாவோடு இருந்துச்சான், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சான். மாநில பிரிவினை, மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினை சமயத்தில் அது இங்கே வந்துருச்சு. அதுவும் அந்த கரெக்டாக அந்த கூடலூர் பக்கத்துலலாம் போனோன்னா கேரளாவுக்கு போன மாதிரியே இருக்கும். லே அவுட்டு, டோப்போ, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளான்ட்டு மாறுது. இது மாதிரி இருக்காங்க. அங்கங்கே பேச்சஸாக அங்கங்கே இருக்காங்க. மொத்தமே எல்லாம் சேர்த்து, நான் சொல்கிற ஏரியாலாம் சேர்த்து ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. எந்த அரசியல்வாதி வந்து நேரத்தை செலவிடுவார்? அந்த மசனகுடி கிராமத்திலே, மசனகுடி பக்கத்தில் சின்னதாக அழகாக ஸ்ரீமதுரை. நான் போன ஒரு கிராமத்தோட பேர் ஸ்ரீமதுரை. அது கூடலூர் அருகில் வருகிறது. இல்லை என்ன ஆச்சுன்னா, இந்த முதுமலை புலிகள் சரணாலயத்தை அரசாங்கம் கொண்டு வருகிறது. அடிக்குதோ, எந்த நேரத்தில் வீடை வந்து உடைக்குதோ சொல்ல முடியாதுங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேறு எந்த வழியும் இல்லை. உங்களுக்கு இப்போ அரசாங்கம் சரியானபடி நிவாரணத் தொகை, இந்த இதுக்கு நீங்கள் சொன்னது போல மதிப்பீடு இதெல்லாம் கொடுத்தா நீங்கள் இங்கேருந்து இடம்பெயர்வதற்கு தயாராக தான்? தயாராக இருக்கோம்.
ஆனால் நீங்கள் அரசாங்கத்திட்ட எனக்கு மாற்று இடம் கொடுங்கன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் ஆனால் மாற்று பாதி கொடுத்துருக்காங்க அங்கே. அதுவும் நான் பாதி சமைச்சிட்டேன் வழி இல்லாமல். நான் 20 ஏக்கரை குளம் தரேன்னு சொல்லி 2007 2012 வரைக்கும் கணக்கு எடுத்தாங்க. கணக்கெல்லாம் எடுத்த கோப்பியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அவங்க கணக்கெடுத்த கோப்பியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் செய்யலை. இங்கே இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கிறீங்க? இப்போ நான் கேட்கறது இல்லாமல் நீங்களா சொல்லுங்கள். திடீர்னு நைட்டு சிரமம்னு சொன்னால் நைட்டு பூரா ஒன்றுமே பகலும் நைட்டு தூங்க முடியாதுங்க. நாய் கத்தும்போது புலி வந்து துரத்தும், நாயை துரத்தும், நாய் கூடுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் சிலுத்தே வரும், யானை வரும், பயங்கரமான கஷ்டம். எந்த நேரத்தில் தான் உயிர் புலியோ யானையோ அரிச்சு கொள்ளும் சொல்ல முடியாதுங்க. இந்த பயிர் போட்டிருக்கீங்களே, ஆமாம். பயிர்க்கெல்லாம் வந்து விலங்குகள்கிட்ட எதுவும் ஆமாம் அதான் இருக்குங்க. மானு மயில் யானை எல்லாம் பயங்கரமான கஷ்டம் இருக்குது. பென்ஷன் போட்டிருக்கோம். பென்ஷன் வந்து யானை உடச்சி உள்ளே ஏறி சாப்பிடுதுங்க. இப்போ இந்த பயிர்களை வந்து விலங்குகள் தாக்குனா அதுக்கு எதுவும் அரசாங்கம் இழப்பீடு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமாங்க, நாங்களே பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ இது அதிகாரிகள் மற்றவர்கள்லாம் பார்ப்பாங்க. ஆமாம். இந்த அரசாங்கத்துக்குன்னு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. அப்படியே எதையும் சொல்ல விரும்புறதில்லை. எனக்கு கொடுக்க வேண்டிய இது மரத்தின் மதிப்பீடு, தோட்டத்தின் மதிப்பீடு, வீட்டின் மதிப்பீடு கொடுத்தா எவ்வளோ சீக்கிரமாக போயிடுவேன். கல்வி போயிடுவேன். ஒரு நாள் கூட வெயிட் பண்ணுவேன். இது பண்ண மாட்டேன். ஒரு 4 மாதம் கூட அந்த இழப்பீடு கொடுத்தா எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடுவேன். ஆனால் உயிரை கையை பிடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா. எந்த வழியும் இல்லை. இது போக இந்த வனத்தை சுற்றி பஃபர் பகுதியில் இருந்தவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த புலிகள் சரணாலயத்துக்காக வைக்கும்போது இவங்க எல்லாருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்கறது. அதில் அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இல்லை சொல்கிறேன். 10 லட்ச ரூபா கொடுக்குது. இதில் 3 லட்ச ரூபாயை டெபாசிட் போட்டுறாங்க, எஃப்டி. அது அடுத்த மாதமோ இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் அது மெச்சூர் ஆகும் போல இருக்கு. கொடுத்துட்றாங்கல்ல. இது இந்த நம்ம மனிதர்களை என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. அவங்களே ஏழை பழங்குடியினர். இந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க லேண்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த 7 லட்ச ரூபாய் பல பேர்ட்ட ஏமாற்றிட்டாங்க. சார் நாங்கள் பனங்கொல்லியில் தான் இருந்தோம். லாஸ்ட்டு முதுமலை பனங்கொல்லி. அங்கேருந்து நாங்கள் இப்போ எங்களை சுரேஷ்குமார் ரேஞ்சரும் வக்கீல் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியில் போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. ஆனால் 1,50,00,000 வந்துட்டு இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றும் இல்லை சார். சும்மா அப்படியே இப்போ காஞ்சிட்டு அப்படியே இருக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல வாங்கி கொடுத்துட்டு எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சார். ஆனால் வேலை இல்லை, வெட்டி இல்லை. அந்த மாதிரி நம்ம இப்போ போகிற இடத்துல வந்துட்டு இருக்கிறோம். இங்கே இருந்தீங்களே, இங்கே இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்கே நாங்கள் தொழில் வேலை தான், கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். என்ன வேலை செஞ்சீங்க? மண் வெட்டி வேலை தான். இங்கே? ஆமாம். இதே மாதிரி அங்கே போய் வேலை செய்ய வேண்டியதுதானே? அங்கே வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்டு சார் என்ன பண்ணுறது? 1,50,00,000 நம்ம கையிலேருந்து போயிருக்கு. ஆனால் நல்ல இடம் வாங்கி கொடுத்தாலும் கூடியும் நமக்கு பரவாயில்ல. எப்படியாவது ஒரு டீ தோட்டமோ இல்லைன்னா ஒரு காஃபி தோட்டமோ ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் தப்பிச்சு போயிருப்போம். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை சார் அந்த நிலத்தில். அந்த மாதிரி இப்போது 5 வருஷம் ஆக போகுது. நான் இப்போ மச்சிக்கொல்லியில் முதுமலையிலேருந்து பனங்கொல்லிருந்து போயிட்டு 5 வருஷம் ஆக போகுது முதுமலையில். அந்த முதுமலையில் இப்போ 5 வருஷம் ஆக போகுது. 3ஆவது வருஷம் வந்துட்டு ஒரு 3 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குது. 7 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஒரு 3 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்குது. அது இப்போ வீடெல்லாம் உடஞ்சி கிடக்கு சார். அது கூட இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கலெக்டரு சாரும் நான் பார்க்கல. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த ஒரு மேடம் கலெக்டர் வந்துட்டு நமக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் பல பழங்குடியினர். சரி, உங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தார்களே, அந்த இடம்லாம் நல்லா இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்பொழுது எங்களுக்கு மேட்டில் கொடுத்தாங்க லேண்டுன்றாங்க. மேட்டில் கொடுத்தா என்ன சார் பிரச்சனை? மேட்டில் கொடுத்தா தண்ணி பாய்ச்சல் இருக்காது, தண்ணி பாய்ச்ச முடியாது. இங்கே கண்ட இடத்துல போரெல்லாம் இங்கே போகிற மாதிரிலாம் அங்கே போட முடியாது வனத்தில். அதனால எங்களுக்கு மேட்டில் இடத்த கொடுத்தா. இன்னொன்று, அந்த 7 லட்ச ரூபா பணத்தை நிறைய பேர் இந்த ஏமாத்துறது போக ட்ரைபல்ஸுங்க அவங்க கிட்ட கொண்டு போய் துட்டை குத்தினா என்ன பண்ணுவாங்க? செலவு பண்ணிட்டாங்க. ஒன்றும் தெரியாது. செலவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு இடம், அந்த இடத்த காட்டாம ஒரு மேடு நிலமும் காட்டி அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணி வாழுன்னு சொன்னால் நம்மளால் வாழ முடியாது. விவசாயியை பொறுத்தவரை விவசாயிக்கு தகுந்தமான ஒரு நிலத்தை தான் கொடுக்கணும். இதையும் முன்னிருந்து அரசாங்கம் வந்து பண்ணுறதில்லை. ஆனால் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு இழப்பீடு தொகையை வந்து கொடுக்கணும். இதையும் வந்து கொடுக்கறதில்லை. இன்றைக்கி வந்து டைகர் ரிசர்வ் வந்தால் லட்சக்கணக்கு பணம் வரும். உங்களுக்கு வந்து இந்த மாட்டு குடியிருப்பு திட்டத்தில் உங்களுக்கு ஆனால் எல்லா வந்து வசதியும் நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லி வந்து ஆசை வார்த்தை
சொல்லி வந்து எங்களை வந்து பாதியிலே வந்து கைவிட்டுட்டாங்க. அதனால் இப்போ என்னாச்சு, நாகம்பள்ளியை பொறுத்தவரை இந்த ஒரு கிராமத்தில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50 பேரை வந்து வெக்கேட் பண்ண ஒரு ஏரியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள இடத்த வெக்கேட் பண்ணி நிறைய பேரை விட்டுட்டாங்க. அதே மாதிரி புலியால பகுதியில் வந்து பனகொல்லி சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி விட்டாங்க. அதே மாதிரி இந்த நம்பிக்குன்னு பகுதி இந்த திட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சு தானே பண்ணணும். ஏன் அரசு அதிகாரிகளுக்கு ஏதோ அவனோட சுய லாபத்துக்கு வேண்டி பண்ணுறானான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் இந்த மக்களை ஒன்றிணைச்சு பண்ணாமல் இருக்காங்க? இதனால் அவங்க என்ன லாப நோக்கம்? இதனால் இந்த மக்கள்கிட்ட இருந்து என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட எப்படியோ வந்து அந்த பட்டா இல்லாத நிலத்தை வாங்கி கொடுத்த இதிலே கூட கோடிக்கணக்கு ரூபா வந்து இன்னைக்கு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ரேஞ்சர் உட்பட வந்து 9 பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைபல்ஸ் மக்களுக்கு இன்னும் வந்து அடிப்படை வசதியோ அவங்களுக்கு தண்ணீரோ ஒன்றுமே இன்னும் வழங்கலை. இது மாவட்ட நிர்வாகமோ இல்லை வனத்துறையே இதுக்கு ஒரு சிறப்பு கவனமே செலுத்தி வந்து இந்த ரீலொகேஷன் மேலே நல்ல முறையில் வந்து இந்த மக்கள் இந்த எவ்வளவோ காலமாக இந்த பூர்வீக காலமாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு அவங்களோட நியாயமான கோரிக்கையை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏற்றுக்கணும். ஏன் நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கிறீங்க? தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கிடமும் நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். யாருமே வந்து பார்க்குறதில்ல. இன்றைக்கி வந்து 9 மாதமாச்சு ஒரு மீட்டிங்கே வைக்காம. அப்போ எப்படி இந்த மக்களோட இந்த பிரச்சனையை வந்து முடிக்க முடியும்? ஏன் நீங்கள் இவ்வளோ தள்ளி போடுறீங்க? இதுக்கு என்ன காரணம்? இதில் வந்து யார் இன்வால்வ் இருக்காங்க? நிறைய அதிகாரி வந்து இதில் இன்வால்வ் இருக்காங்க. ஒன்றுமே வந்து இதில் மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லா அதிகாரிக்கும் தெரியும். அண்டு நிறைய பேர் மிடில் மேனும் உனக்கு லேண்ட் வாங்கி தரேன் இதில் வனத்துறை அதிகாரிகள் அடக்கம் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது. இவங்களும் அது எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க என்ன அவங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அங்கே போய் பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது இல்லையோ, அரசின் திட்டங்கள் அந்த கடைகோடி வரை சென்று சேரவில்லை. அந்த ஜனங்களுக்கு யாரை அணுகிறது, எங்கே பெட்டிஷன் கொடுக்குறது, எப்படி பண்ணுறதுனே தெரியல. சார் மனு கொடுத்துருக்கேன் சார், பண்ணுவாங்க, இவ்வளோதான் தெரியுது. ஒரு விஷயம் யதார்த்தத்தை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். மனிதர்களுக்காக விலங்குகளா, விலங்குகளுக்காக மனிதர்களா? யாருக்குமே யாரும் இல்லை சார். இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் அனைவருக்குமானது இல்லையா? ஆனா இருக்கிற ஜீவராசிகளிலேயே சுப்பீரியர் மனிதன். ஆமா. அதனாலதான் அவன் மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த புலிகள் சரணாலயம் எல்லாம் வருவதற்கு முன்பாக அந்த பழங்குடியினர் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எழுந்தது கிடையாது. இவங்களும் வந்து புகார் அளித்தது, யாரும் புகார் அளித்தது. இவர்கள் அங்கே செல்கிறாள். இந்த மசனகுடி சொன்னேன், இந்த ட்ரை ஜங்ஷனில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ட்டு. மசனகுடி முதலில் தொடக்கத்தில் காடாகவே இல்லை. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி காடே கிடையாது. அது 25 ஏக்கர் நடுவில் வச்சிருக்காருன்னா எப்படி சார் காடாக இருக்கும்? அந்த பகுதி முழுக்க முழுக்க படுகர் மக்கள் வசித்தார்கள். படுகர் மக்கள் அத்தனை பேரும் லேண்ட் ஓனர்ஸ். அத்தனை பேரும் லேண்ட் ஓனர்ஸ். இந்த லேண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க படுகாஸ். அவர்களின் பிரதான தொழில் விவசாயம், பயிர் செய்வது, மாடு வளர்ப்பு. ஒரு காலகட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காலகட்டத்தில் மசனகுடியில் மட்டும் ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் பால் ஊட்டி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நோ அக்ரிகல்ச்சர். மாடு வச்சிருக்கு, மாடே இல்லை. மாடு வைக்கக்கூடாதுன்னு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது புலிகள் சரணாலயமே. அவர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. மாடு ஓட்டிகிட்டு இருப்பாங்களாம், நாயை கூட அனுப்புவாங்களாம். இந்த நாய் காட்டுக்குள்ள மாடுகள்லாம் கூட்டு போய் மேய்ச்சிட்டு திரும்பி வந்துடுமா. ஒரு மாடு மிஸ்ஸிங்னா விலங்கு அடிச்சிருச்சுன்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க. எப்படி எங்கே விலங்கு அடிச்சு போட்டிருக்குன்றது தெரியாது இல்லை. வானத்தை பார்ப்பாங்களாம், பிணந்தின்னி கழுகுகள் சுற்றுமா. சுற்றின உடனே எங்கே அந்த கழுகு சுற்றுதோ அதை தேடிட்டு போய் பார்ப்பாங்களாம். கரெக்டாக அந்த இடத்துல மாடு செத்து கிடக்குமா, பிணந்தின்னி கழுகு இருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒரு புலியோ சிறுத்தையோ. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, அத்தனை பேரும் நாட்டு மாடு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வெளிநாட்டு தெரியாது சார், தெரியாது. நாட்டு மாடு என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கறக்குமா அதிகபட்சம். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க, ஒரு 20,000 மாடு இருந்திருக்கு ஒரு பீரியட்ல. ரொம்ப அதிகம் சார் அது. அங்கே ஒரு மசனகுடியிலே கூலிங் யூனிட் இருந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நம்ம பால் நாட்டு மாட்டு பால் இல்லை, கர்நாடகா ஆந்திராவுக்கு நாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்வோம். ஸோ வனம் வளருது. இப்போது தொடக்க காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வள்ளின்னு ஒரு அம்மா பேசியிருப்பாங்க பாருங்கள். நீங்களாம் எங்கம்மா யாட்டம்மா லேண்ட் வாங்கினீங்கன்னா படுகாஸ் வச்சுருந்தாங்க அப்படின்றாங்க. அந்த படுகாசை வச்சுக்கிட்டு இந்த விவசாயம் அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வனத்துறையினர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த புலிகள் சரணாலயன்ற இந்த பேச்சுக்கெல்லாம் எழ ஆரம்பித்ததும், நீங்கள் மாடுகளை காட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாது. என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க? ஃபாரஸ்ட்டு. நீ போய் ஃபாரஸ்ட் போய் உள்ள அனுப்பிச்சுன்னா மாடுகளை பண்ணாதி. மாடு பில்லு தானே, வேறு என்ன பண்ண? அதெல்லாம் செல்லாது.
இப்படி தான் தொடங்குது. ம். தொடங்கின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மாடு மேய்க்கக்கூடாதுன்னு இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆனோடனே படுகாஸ் பூரா மாடு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வித்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் விற்றோன்னே இன்றைக்கி மாடே கிடையாது. ஒரு மாடு கூட இல்லை. ஒரு மாடு கூட இல்லை. மாடுனா 1 or 2 வீட்டில் ஸ்ட்ரே தனியாக வளர்க்குறது. இந்த மாதிரி கூட்டமாக பழங்குடியினர் ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கூட்டமாக மேய்க்க விடுவாங்க. அது இல்லை. ஸோ அந்த மாடு போயிடுச்சு, விவசாயம் பண்ண முடியாது. இன்னொன்று, அதே நேரத்தில் இந்த பிளெயின்ஸ்லாம் மரங்கள் வளர ஆரம்பிக்குது. மரங்கள் வளர ஆரம்பிச்சோன்னே மிருகங்கள் இங்கே மைக்ரேட் ஆகுது. காடு பகுதியிலேருந்து மைக்ரேட் ஆன உடனே தான் வனத்துறை இதை கையில் எடுக்குது. இது புலிகள் சரணாலயம்னு சொன்னோன்னே விலங்குகள் வந்துருச்சு, அதுவும் காட்டு விலங்குகள் வந்துருச்சுன்னா பயிர் எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அதுவும் இந்த காட்டு பண்ணி இருக்குதே, மொத்த வேலையும் நோண்டி போட்டுட்டு தான் போகும். சாப்பிடுதோ இல்லையோ நாசம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். ஸோ இது மாதிரி ஆன உடனே இந்த விலங்குகளை தடுப்பதற்கு ஒரே வழி என்ன? மின்வெளி போடுறது. போய் கொண்டு மாதிரி அதை போடுவோம். மின்வெளி தான். மின்வெளியை வனத்துறை போட விடுமா? போட மாட்டாங்க. போட விடாது. ஸோ இது என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, ஸோ இந்த படுகாஸ்லாம் லேண்டை விற்றுட்டு ஒரு ஏரியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க படுகாஸ். ஸோ இப்போது விவசாயம் போச்சு. என்ன தொழில் பண்ணுவாங்க? கூலி வேலை கொடுக்கறது யாரு? கூலி கொடுக்க ஒரு முதலாளி வேணும்ல. யார் முதலாளி? பூராவே இங்கே தான் பழங்குடியினர் தான் இருக்காங்க. யார் வருவா? டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அது சம்மந்தமாக எதாவது இருக்கும். அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பின்னாடி தானே உருவாகுது. ஆமாம். ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்டு உருவாகிறது. டூரிஸ்ட் ஸ்பாட் எப்படி உருவாகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் 90ஸ்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க. லேட் 80s இன்னும் சொல்ல போனால் லேட் 80ஸ்ல ஸ்லோவாக வந்து இந்த இயற்கை ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்த உடனே இந்த பழங்குடியின மக்கள் மற்றவர்கள் இவர்கள் இங்கே இந்த ரிசார்ட்ஸ் இங்கெல்லாம் வேலைக்கு போக தொடங்குறாங்க. படிக்காத ஜனங்க அவங்க என்ன எல்லாரும் என்ன பிஜி படிச்சுட்டா உட்காந்துருக்கு போகிறாங்க? படிக்காத எளிய மக்கள், அவர்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கிறது. போய் ரிசார்ட்டில் அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல உறவுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெசார்ட்டுக்கும் ரெசார்ட் மக்களுக்கும் அந்த ரிசார்ட்டுக்காரங்க இங்கே வேலை செய்கிற இந்த எல்லாம் கூலியாக தானே வேலை செய்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த ரிசார்ட் அந்த பழங்குடியினர் மக்களின் குழந்தைகள் அங்கே தான் நல்ல நல்ல இங்கிலீஷ் கான்வென்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. ஊட்டியில் கிட்டிலாம் எல்லாரையும் இங்கிலீஷ் கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரிசார்ட் ஓனர்ஸே, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸே இது படிக்க வைக்கிறாங்க. படிச்சுட்டு நல்லா எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. 2018 தான் இந்த எலிஃபெண்ட் காரிடாரு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்லாம் வந்து ரிசார்ட்டுகள்லாம் மூடப்படுகின்றன. ரிசார்ட் மூடப்பட்ட உடனே இவர்களுக்கு வேலை எங்கே வேலைக்கு போவாங்க? இல்லை, வேறு வழியே இல்லை. சில பேர் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க, சிலர் கோவைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, சிலர் அங்கிருந்தே ஊட்டிக்கு போயிட்டு வராங்க. நான் போய் கேட்டேன், எப்படிம்மா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சாப்பாடு கட்டிக்கிட்டு காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து போகிற பால் வண்டி போகும், பால் வண்டியில் அவங்க ஏறி போகணும். 7 மணிக்கு இறங்கினா 9 மணிக்கு ஊட்டி, மசனூர்லேருந்து ஊட்டிக்கு 2 மணி நேரம் ஆகுது. 9 மணிக்கு போய் ஊட்டியில் இறங்குறாங்க. அங்கே போய் ஏதோ அங்கே கிடைக்கிற வேலை, இந்த இது இப்போ ப்ராடக்ட்டை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை விற்கிற வேலை அது இதுன்ட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 9 மணி. இன்னொன்று இதை வேற சொன்னாங்க, நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது, சாதம்லாம் வேறையாகிடும், திங்க முடியாதுன்றாங்க ஊட்டியில் குளிர். ஆமாம், நம்மளே இங்கேயே சாப்பிட முடியாது, வேறையாக இருக்கும் அப்படின்றாங்க. பிறகு ஸ்ரீமதுரை என்ற இடத்தில் திரு சுனில் என்ற ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர், அவரே வயல்லாம் வச்சுருக்காரு. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து சமீபத்தில் ஒரு 15 நாட்கள் முன்பாக ஒரு பத்திரிகை தகவலை விட்டுட்டாங்க. அதாவது யாரெல்லாம் புதிதாக அனுமதி இல்லாமல் கட்டிடங்களை அனைத்தையுமே இடிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு அறிக்கை விட்டப்பட்டுள்ளது. அதாவது அதே மாதிரி என்ன பண்ணினா, தனியார் வன பாதுகாப்பு சட்டம் டிஎன்பிபி ஆக்டில் இருக்கிறவங்க வந்து புதுசாக கட்டுறதுக்கு கரண்ட் இணைப்பு எடுக்கவும் முடியாது, புது டோர் நம்பர் கொடுக்கக்கூடாது, புது கதவு எண் இல்லாத நபர்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து சட்டத்துக்கு புறம்பாக கட்டியிருந்தால் கண்டிப்பாக அதை உடைக்கப்படும் என்பது. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நானும் இந்த நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சந்திப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நாங்களாக கொண்டு வரது கிடையாதுங்க, இது வந்து ஏற்கனவே வந்து கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸ் வழக்கு நடந்துகிட்டே இருக்குது, அதன் வழக்கினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த அறிக்கை விடப்பட்டுள்ளது, இது வந்து ஏற்கனவே இருக்கிறதா, இங்கே வந்து இது புதுசாக நாங்களாக ஒன்றும் கொண்டு வரல, இது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நடந்துருக்கனால தான் நாங்கள் இந்த தகவலை கொடுத்துருக்கோம். உண்மையில் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஊட்டியில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலான வீடுகள் சென்னையில் டைரெக்டாக போய் அப்ரோடு வாங்கிட்டு வந்து வீடை கட்டிட்டு இருக்காங்க.
சென்னையில் போய் அப்ரோடு வந்து டைரெக்டாக வாங்கிட்டு வீடை கட்டு. ஏன்னா வந்து 1500 சதுர அடி மட்டும்தான் நீலகிரி மாவட்டத்துக்குள்ளே அனுமதி வாங்கி கட்ட முடியும். ஆனால் அந்த அனுமதி கிடைக்கிறது தான் சிக்கல். 2500 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாமல் சென்னையில் போய் பேப்பரை கொடுத்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளோட செலவுகளை செஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக அப்ரோடு வாங்கிட்டு வீடை கட்டுறாங்க. சாதாரண ஏழை மக்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு இடையூறாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தனியார் வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததுலையோ இல்லைன்னா டைகர் ரிசர்வ் வந்ததுல என்ன சாதாரண மக்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க தவிர பெரிய நபர்கள் எல்லாம் இதில் வந்து பாதிக்கப்படுவதாக தெரியவே இல்லை. கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து அமுலுக்கு வந்த சாதாரண ஏழை மக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்றிலே இவங்க என்ன பண்ணணும்னா கூடலூரை பொறுத்த வரைக்கும் கூடலூர் சட்டமன்றம் இந்த மக்களை முழுமையாக கணக்கெடுத்து இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு இணைந்த ஒரு பகுதியாக மாற்றி வேறொரு பகுதிக்கு விவசாயம் செய்து வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதையும் பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சட்டம் கோர்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கொண்டு இழுத்துட்டு இருக்கும்போது மக்கள் எப்படி வாழ முடியும்? படிப்பறிவு குறைவான பகுதி இந்த மலை மாவட்டத்தில் இருக்கிற பல பகுதி பழங்குடி மக்கள் பழைய ஆதிவாசி மக்கள் இருக்காங்க, செட்டிய சமுதாயத்தில் மற்ற இனத்தமிழ் மக்கள் இருக்காங்க. மேல் படிப்புக்கு வேறு எங்கேயும் போக முடியாது இருக்குது. அதுக்குள்ளே வருமானங்கள் இல்லாத மக்களுவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க வந்து எந்த பிரச்சனைக்கு மேலிடத்துக்கு போக மாட்டாங்க, அந்த ஒரு நோக்கம் இருக்காங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பொலிட்டிக்ஸ் லீடராக பார்த்தாச்சுன்னா எதிலுமே வந்து தட்டி கேட்கறதுக்கான திறமையான அதிகாரிகளை வந்து கேட்பதற்கான திறமையான ஆட்கள் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்துறாங்க அதிகாரிகள். என்ன பண்ணா கூடலூர் பகுதியா சுற்றுச்சூழல் அமைந்த பகுதி சொல்றாங்க. இன்னைக்கு உண்மையிலே பார்த்தா ஒரு விவசாயியுடைய இடத்துல 250 மரம் இருக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாத்துட்டு அவங்க வந்து விவசாயியை வந்து பயிரிடுறாங்க, அந்த பகுதியும் பாதுகாக்கிறாங்க. வனத்துறை வன பகுதியில் போய் பார்த்தாச்சுன்னா 1 ஏக்கர் மரத்தில் 20 மரம் தான் இருக்கும். குறிப்பாக நான் சொல்கிறேன், டேண்டியில் நீங்கள் எடுத்துங்க அரசுடைய தோட்டம், ஒரு டேண்டியில் வந்து 20 மரம் தான் இருக்கும். டேண்டி காடு ஒரு சில்வர் ஓக்ஸ் ஒரு 20 மரம் தான் இருக்கும். அதே இதில் போய் ஒரு விவசாய தோட்டத்தில் போனால் 250 பல மரங்களை வைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்துருக்காங்க. பெரிய பெரிய எஸ்டேட்டில் போனால் ஒரு ஏக்கரில் 10 மரம் 15 மரம் தான் இருக்கும். ஆனால் விவசாயியோட தோட்டத்தில் பார்த்தா 250-300 மரம் இருக்கும். சுற்றுச்சூழலை உண்மையிலே பாதுகாக்கிறது விவசாயி தான். ஆனால் விவசாயி மேலே தான் இந்த பழி போட்டுட்டே இருக்காங்க. அதெல்லாம் தவறானது. அதிகாரிகள் வேணும்னு ஏதோ திட்டம் போட்டு குறிப்பிட்டு கூடலூர் மக்களை வந்து துன்புறுத்தப்பட வேண்டும் என்பது ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. வனத்துடைய பேரையும் வனவிலங்குடைய பேரை சொல்லி மக்களை வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் மக்கள் வந்து வனத்துக்கும் வன உயிருக்கும் எதிராளி கிடையவே கிடையாது. எங்களை நீங்களாகவே பிரிக்க வேண்டாம் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த விஷயத்தில் அந்த வன உயிருக்கும் வனத்தையும் உள்ள உரிமை எங்களுக்கும் கொடுங்க, எங்களையும் வாழ விடுங்க. இதுதான் எங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக இதை வந்து அதிகாரிகள் செவிச்சாத்து கண்டிப்பாக நாங்கள் வந்து யாரையுமே வந்து குறை சொல்லுவதற்கெல்லாம் கிடையாது. எங்களுடைய வாழ்வுரிமை தான் நாங்கள் கேட்குறோம். எப்படி நீங்கள் வந்து வனவிலங்குகளுக்கு வாழ்வுரிமை கொடுக்குறோம் அதே வாழ்வுரிமை மனிதருக்கும் கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து குரல் கொடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் சார்பாக நான் கேட்கிறேன். அவர் சொல்கிறாரு, சார் நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தோம், எங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. மின்வேலி போடக்கூடாதுன்றாங்க. மின்வேலி போடக்கூடாதுன்னு சொன்னோன்னா சரிட்டு நாங்களும் மின்வேலி போடாமல் இருக்கிறோம். யானை வந்து மிதித்து போட்டு போயிடுது. யானை ஒவ்வொரு வீடுகளையும் இடித்து உள்ளே இருந்து அரிசி எடுத்துகிட்டு போகுது யானை. அண்ட் ஏன் முதல்ல யானை காட்டிலிருந்து வெளில வருது சார்? கரெக்ட், நல்ல கேள்வி. அடிப்படையில் இது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 வருடங்களில் விலங்குகளின் தொகை அதிகமாகிவிட்டது என்பது உண்மை. உண்மை, கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். காட்டு உள்ள தீனி இல்லை, அதிகமாகிட்டதால தீனி இல்லை. அதிகமாகிட்டதுனால மட்டும் இல்லை, காட்டுக்குள் களைகள் வளர்ந்து விட்டன. இந்த லேண்டனா என்று சொல்லக்கூடிய ஒரு கலை, பார்த்தீனியம் என்று ஒரு சொல்லக்கூடிய கலை காடு முழுக்க வளர்ந்து கிடக்கிறது. அந்த லேண்டனா, அந்த பார்த்தீனியம் இதெல்லாம் என்னென்னா முள் இருக்குமா, சின்ன சின்ன முள் இருக்குமா அந்த செடிங்களில். அது வழியாக யானையோ மற்ற விலங்குகளோ போகாதான். இதனால் உள்ளே உணவு இல்லாமல் தான் இவர்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு வருகின்றன. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முன்னாள் இராணுவத்தினர் ஒருவர் இருந்தார். நல்லா அழகாக கேட்டார், சார் ஒரு வருஷத்துக்கு 5 குட்டி போடுது புலி, ஒரு புலிக்கு 10,000 சதுர மீட்டர் காடு வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ வருஷத்துக்கு 5 குட்டி புலி போட்டுச்சுன்னா நாங்கள்லாம் அப்படியே எங்களெல்லாம் விரட்டிடுங்க, நாங்கள்லாம் அப்படியே ஆந்திரா இருந்து எங்கேனாவது போய்ட்டுமா சார், கர்நாடகான்னு போய்ட்டுமா, நாங்கள் இங்கே இருக்கிறதா வேணாமா? கேட்டது நியாயமானது. ஆமாம் கேட்டது. நான் அப்புறம் கேட்டேன், நீங்கள் தான் வந்து வனவிலங்குகள்லாம் தொந்தரவு பண்ணுறீங்களாமே, ரொம்ப உங்களால் வனவிலங்குகளுக்கு ஆபத்தாமே அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறார், ஏன் சார் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த மிருகங்கள் கூட தான் சார் இருக்கோம், நாங்கள் எங்களால் என்ன தொந்தரவு? ஒரு வருஷத்தில் வந்து ஒரு புலி வந்து 4 குட்டி 5 குட்டி போடுது. அப்போது ஒரு புலி வாழணுன்னா
10,000 ஸ்கொயர் மீட்டர் வேணும். அப்போ ஒரு 10 வருஷம் கழியும் போது இவன் எத்தனை புலி ஆயிருக்கும்? அப்போ தமிழ்நாடும் கர்நாடகா எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்டுக்கு விட்டுறலாமா? இப்போது இந்த ரிசார்ட்லாம் மூடினதுனால வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேன்ல. வேலை இல்லாத இளைஞர்கள் இவர்கள் வனவிலங்கு வேட்டையில் ஈடுபடுகிறார். வேலை இல்லாத இல்லை என்ன பண்ணுவீங்க? நான் தான் சொல்கிறேன், நீங்கிட்ட ஊட்டிக்கு போகணும், ஊட்டிக்கு போயிட்டு 400-500 கூலிக்காக நீ 2 மணி நேரம் அப்பு 2 மணி நேரம் டவுன், அதுவும் ஹில்லில் போயிட்டு வர்றது எப்படி இருக்கும்? இது ஈஸி இல்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த முதுமலை புலிகள் சரணாலயத்தால் என்னென்ன நடந்துச்சுன்றத சொல்கிறேன். இது ஆச்சு. அப்புறம் அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் அவர்கள் பேசுகையில் காமிச்சார், இங்கே பாருங்கள் சார் எவ்வளோ இடிச்சு போட்டிருக்குது பாருங்கள், மின்வேலியே அமைக்க முடியாது, எங்களுக்கு விவசாயத்தை விட்டால் வேறு எதுவும் தெரியாது, எங்கே தான் நாங்கள் போகிறது, எங்களுக்கு வழி சொல்லுங்கள் சார். மிருகங்கள் நல்லா இருக்கட்டும், மிருகங்கள் வேணும், யாரும் எதுவும் சொல்ல. இன்னொன்று, அந்த அனிமல் பாப்புலேஷன் வளர்ந்துருச்சு அப்படின்றதுக்கு நாங்கள் போனப்போ நம்ம ஊரில் நாயை பார்க்குறது மாதிரி எங்கே பார்த்தாலும் மான், எங்கே பார்த்தாலும் மான்.